கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்தியாவில் ஆயிரக்கணக்கான மக்கள் அழிந்து போகாதபடிக்கு நம்முடைய கர்த்தராகிய இயேசு நம்முடைய தேசத்தை பாதுகாத்து கொண்டார் என்பதே உண்மை. நம்முடைய தேசத்திற்காக நாம் ஜெபித்த ஜெபங்கள் வீணாய் போகவே இல்லை. முழு இந்தியாவையும் எல்லா மாநிலங்களையும் குறிவைத்து பல்வேறு இடங்களில் ஒரே நேரத்தில் தொடர் குண்டுவெடிப்பு சம்பவங்களை நடத்தி ஒரே நேரத்தில் ஆயிரக்கணக்கான இந்திய மக்களை கொன்று போட்டு லட்சக்கணக்கானோரை படுகாயமடைய செய்து முழு இந்திய தேசத்தையும் நிலைகுலைய செய்ய வேண்டும் என்று திட்டமிட்டு அந்த சதி திட்டங்களை தீவிரவாதிகள் நடத்த போவதற்கு முன்பு நம்முடைய கர்த்தராகிய இயேசு அதை தடுத்து போட்டார். அகிதோப்பேலின் ஆலோசனையையும் ஆமானின் சதித்திட்டத்தையும் பரிசுத்த வேதாகமத்தில் நமது தேவனாகிய கர்த்தர் அபத்தமாக்கி போட்டதைப் போல நம் தேசத்தை அழிப்பதற்கு இங்குள்ள தீவிரவாதிகள் துருக்கி நாட்டிற்கு போய் அங்குள்ள தீவிரவாதிகளுடன் ஆலோசித்து பாகிஸ்தானில் உள்ள தீவிரவாத இயக்கத்தின் வழிகாட்டுதலின்படி இந்தியாவை அழிக்க திட்டமிட்டார்கள். ஆனால் 120,000 ஜனங்கள் உள்ள நினிவே பட்டணத்துக்காக பரிதபித்த தேவன் 140 கோடிக்கும் அதிகமான ஜனங்கள் உள்ள நம் இந்திய தேசத்தின் மீது பரிதாபப்பட்டு துன்மார்க்கர்களுடைய சதி திட்டத்தை முறியடித்து போட்டார். 2 தீமோத்தேயு 3 கடைசி நாட்களில் கொடிய காலங்கள் வரும் என்று அறிவாயாக என்று பவுல் கூறுகிறார். இந்த வசனத்தின்படிதான் மிக மிக கொடிய நாட்களில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். உலகம் முழுவதிலுமே தீவிரவாத தாக்குதல்களும் யுத்தங்களும் நடந்து கொண்டுதான் இருக்கின்றன. ஆனால் அதே சம்பவங்கள் இந்தியாவில் நடக்குமானால் மற்ற நாடுகளில் ஏற்படுகிற இழப்புகளை விட இந்தியாவில் ஏற்படுகிற இழப்புகள் பல மடங்கு அதிகமாக இருக்கும். காரணம், இந்தியாவில் மக்கள் தொகை மிக மிக அதிகம். ஜனங்கள் கூட்டம் கூட்டமாக நெருக்கமாக வாழ்கிறார்கள். உலகத்திலேயே மக்கள் தொகை எண்ணிக்கையில் இந்தியாதான் முதலிடத்தில் இருக்கிறது. எனவே மற்ற நாடுகளில் நடக்கிற தீவிரவாத தாக்குதல்கள் இந்தியாவில் நடக்கும்போது உயிரிழப்புகள் மிக அதிகமாக இருக்கும். கடந்த 2 நாட்களுக்கு முன்பாக டெல்லியில் செங்கோட்டைக்கு அருகில் உமர் முகமது என்கிற தீவிரவாதி மக்கள் நெருக்கம் அதிகமாக உள்ள பகுதியில் ஒரு காரில் நிரப்பப்பட்ட வெடிபொருட்களை வெடிக்க செய்ததில் அப்பாவி மக்களில் 13 பேர் கொல்லப்பட்டு விட்டார்கள். 35 பேருக்கும் அதிகமானோர் படுகாயமடைந்திருப்பதாகவும் கூறப்படுகிறது. இப்படி ஒரே நேரத்தில் இந்தியா முழுவதும் திட்டமிட்டு தாக்குதல் நடத்துவதற்காக 3000 கிலோ வெடிமருந்துகளை தயார்படுத்தி தீவிரவாதிகள் வைத்திருந்தார்கள். அதை நமது தேவனாகிய கர்த்தர் எப்படி இந்திய புலனாய்வு துறையினருக்கு கண்டுபிடிக்கும் ஞானத்தை கொடுத்து வெளிப்படுத்தினார் என்பதை பார்ப்போம். சென்ற மாதம் அக்டோபர் 27 ஜம்மு காஷ்மீரில் பொதுவெளியில் சுவர்களில் ஜெய்ஷ்-இ முகமது என்கிற பாகிஸ்தானின் தீவிரவாத இயக்கத்தை ஆதரித்து போஸ்டர்கள் சுவரொட்டிகள் ஒட்டப்பட்டிருந்தன. இதை பார்த்து போலீஸ் அதிகாரிகள் அந்த போஸ்டர்களை கிழித்து போட்டுவிட்டு அதை ஒட்டியது யார் என்பதை கண்டுபிடிப்பதற்காக அந்த பகுதிகளில் உள்ள சிசிடிவி கேமராக்களை ஆய்வு செய்தார்கள். இந்திய தேசிய புலனாய்வு துறையினராகிய NIA விசாரணை துறைக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது. அவர்கள் அங்குள்ள சிசிடிவி கேமராக்களை ஆய்வு செய்தபோது முஜாஹில் ஷாஹில் என்பவன் தான் அந்த போஸ்டர்களை ஒட்டியிருக்கிறான் என்பதை கண்டுபிடித்து அவனை பிடிப்பதற்காக தேடினார்கள். அவன் போலீஸ் தன்னை தேடுகிறது என்பதை தெரிந்து கொண்டு ஜம்மு காஷ்மீரிலிருந்து உத்தரப்பிரதேசத்திற்கு ஓடி போய் பதுங்கியிருந்தான். அவனை NIA அதிகாரிகள் கண்டுபிடித்து விசாரித்த போது அவன் ஒரு டாக்டர் என்பதும் அவனோடு அநேக டாக்டர்ஸ் சேர்ந்து திட்டமிட்டு தீவிரவாத குண்டுவெடிப்புகளை இந்தியா முழுவதும் நடத்துவதற்கு தயார் நிலையில் இருப்பதையும் கண்டுபிடித்து அதிகாரிகள் அவன் கொடுத்த தகவலின் பேரில் ஜம்மு காஷ்மீரில் ஃபாரிடாபாத் என்கிற இடத்தில் உள்ள அல்ஃபாலா மெடிக்கல் காலேஜில் டாக்டர்களாக இருக்கிற ஆஷிக் அகமது, சாகூர் அகமது மற்றும் ஷமினா பானு என்று டாக்டர்களாக இருக்கிற தீவிரவாதிகளை விசாரித்து 2900 கிலோ பொட்டாசியம் நைட்ரேட் அவர்களிடம் அப்படிப்பட்ட பொட்டாசியம் நைட்ரேட் என்கிற வெடிபொருள் இருப்பதை கண்டுகொண்டார்கள். அந்த டாக்டர்களாக இருக்கிற இந்த தீவிரவாதிகளில் இவர்கள்
ஜம்மு காஷ்மீர், ஹரியானா, உத்தரப்பிரதேசம், டெல்லி, குஜராத் போன்ற மாநிலங்களில் இருந்து அவர்களுக்குள் ஒன்று சேர்ந்திருப்பதாக கூறப்படுகிறது. ஒரு தீவிரவாதியிடம் இருந்தே ஒருவனிடம் இருந்து மட்டுமே 350 கிலோ வெடிபொருள்கள் கைப்பற்றப்பட்டிருப்பதாக கூறப்படுகிறது. மேலும் அந்த அதிகாரிகள் மொய்தீன் சையத் என்பவனிடம் இருந்து பயங்கரமான விஷத்தன்மையுள்ள வேதிப்பொருளை கைப்பற்றியிருக்கிறார்கள். இந்த தீவிரவாதிகள் எல்லோருமே நன்கு படித்த டாக்டர்கள் என்பதால் எப்படியெல்லாம் அழிவை ஏற்படுத்தக்கூடிய வேதிப்பொருட்களை இணைத்து விஷத்தை கண்டுபிடிக்கலாம் என்பதை அறிந்திருந்தார்கள். அதாவது அந்த மொய்தீன் சையத் என்பவனிடமிருந்து கைப்பற்றப்பட்ட கெமிக்கல்ஸ் என்பது அவன் புதிய வகை விஷத்தை, அதாவது சயனைடை விட 6000 மடங்கு அதிக விஷத்தன்மையுள்ள விஷத்தை உருவாக்கக்கூடிய சூழ்நிலையில் அதை அதிகாரிகள் அவனிடமிருந்து கைப்பற்றி இருக்கிறார்கள். அந்த விஷத்தை பொதுமக்களுக்கு தெரியாமல் உணவகங்களிலும் மற்றும் மக்கள் அதிகமாக கூடி மொத்தமாக உணவருந்துகிற வழிபாட்டு தலங்களிலும் செய்யப்படுகிற உணவுகளில் கலந்து ஜனங்களை கொத்து கொத்தாக கொலை செய்ய திட்டமிட்டிருக்கிறார்கள். எவ்வளவு பெரிய அழிவில் இருந்து கர்த்தர் நம்முடைய தேசத்தை காப்பாற்றியிருக்கிறார் பாருங்கள். இப்போது 7 டாக்டர்களை, அதாவது அந்த 7 தீவிரவாதிகளை கைது செய்திருக்கிறார்கள். இன்னும் எத்தனை பேர் பிடிபட போகிறார்கள் என்று தெரியவில்லை. இப்படி அந்த தீவிரவாதிகளின் திட்டம் நிறைவேறாதபடி கண்டுபிடிக்கப்பட்டு தடுக்கப்பட்டவுடன் தன்னுடைய நண்பர்கள் கைதாவதை தெரிந்து கொண்ட தீவிரவாதியாகிய உமர் முகமது என்கிற டாக்டராக இருக்கிற தீவிரவாதி தானும் இனி தப்பிக்க முடியாது என்கிற பயத்தில் தன்னுடைய காரில் பதுக்கி வைத்திருந்த கிட்டத்தட்ட 100 கிலோ வெடிபொருட்களுடன் ஹரியானாவிலிருந்து ஏற்கனவே டெல்லிக்கு செங்கோட்டையை குறிவைத்து தாக்குவதற்காக வந்தவன் என்ஐஏ அதிகாரிகளிடமிருந்து தான் இனி தப்பிக்க முடியாது என புரிந்து கொண்டு செங்கோட்டை அருகில் 3 மணி நேரம் ஒரு இடத்தில் வெளியே வராமல் காரிலேயே இருந்திருக்கிறான். பிறகு மக்கள் அதிகமாக நடமாடுகிற சாலைகளில் பிஸியாக கூட்டமாக இருக்கிற இடத்திற்கு அந்த வெடிபொருட்கள் இருந்த காரை ஓட்டி சென்று ஒரு சிக்னலில் எல்லா வாகனங்களும் ஒரே நேரத்தில் நிற்கும் நேரத்தில் அந்த காரில் இருந்த வெடிபொருளை வெடிக்க வைத்திருக்கிறான். அந்த காரோடு அந்த தீவிரவாதியும் இறந்து விட்டதாக நம்பப்படுகிறது. 100 மீட்டர் தூரத்திற்கு மிக கொடூரமாய் மக்கள் கொல்லப்பட்டு விட்டார்கள். 6 கார்கள், 6 பைக்குகள், 2 ஆட்டோக்கள், இன்னும் பல வாகனங்கள், அவைகளில் இருந்தவர்கள் அதற்கு அப்பாலும் 100 மீட்டர் தூரத்திற்கு வெடித்து எரிந்து இதுவரை 13 பேர் மரித்து 35 பேருக்கும் அதிகமானோர் படுகாயமடைந்து அநேகர் கை கால்களை இழந்து, எவ்வளவு கொடூரம் பாருங்கள். 100 கிலோ வெடிபொருள் இருந்திருக்கும் என்று கணிக்கப்படுகிறது. அப்படி என்றால் 3000 கிலோ வெடிபொருட்களை இந்தியா முழுவதிலும் பெரிய பெரிய நகரங்களில் மக்கள் அதிகமாக கூடுகிற இடங்களில் இந்த தீவிரவாதிகள் மூலமாக வெடிக்கப்பட்டிருந்தால் இழப்புகள், எவ்வளவு பெரிய இழப்புகள் ஏற்பட்டிருந்திருக்கும் பாருங்கள். பேரழிவிலிருந்து கர்த்தர் நம்முடைய தேசத்தை பாதுகாத்திருக்கிறார். இந்த தீவிரவாதிகள் எல்லோருமே டாக்டர்ஸ் தான். இதில் ஷமினா பானு என்கிற ஒரு பெண் தீவிரவாதி டாக்டரும் ஈடுபட்டிருக்கிறாள். அவளையும் கைது செய்து விட்டார்கள். அவள் ஜெய்சி முகமது என்கிற தீவிரவாத இயக்கத்திற்கு இந்தியாவிலிருந்து பெண்களை ஏமாற்றி தவறாக போதனை செய்து அந்த தீவிரவாத இயக்கத்தில் பெண்களை தீவிரவாதிகளாக சேர்த்து விட்டிருக்கிறாள். டாக்டர்கள் என்பவர்கள் மனித உயிர்களை காப்பாற்றுவதற்காகவே படிக்கிறவர்கள். ஆனால் இந்த பயங்கரவாதிகள் டாக்டர்கள் என்கிற பெயரில் தன் சொந்த நாட்டு மக்களையே மொத்தமாக அழிப்பதற்கு எவ்வளவு மோசமான கொடூர மனமுள்ளவர்களாக இருக்கிறார்கள் பாருங்கள். அது எப்படி தான் பிறந்து வளர்ந்த இந்த நாட்டில் உள்ள சாப்பாடு, தண்ணீர், படிப்பு எல்லாவற்றையும் அனுபவித்து கொண்டு, அதுவும் கவர்மெண்ட் டாக்டர்ஸ் இவர்கள். அப்படி என்றால் இந்த நாட்டு மக்களின் வரி பணத்தில் லட்ச லட்சமாய் சம்பாதித்து கொண்டு, அதுவும் படிக்கும்போது சிறுபான்மையினர் சலுகையில் நிச்சயம் கவர்மெண்டின் ஸ்காலர்ஷிப் சலுகை கிடைத்திருக்கும். இந்தியாவின் பணத்தில் படித்து இந்த தேசத்தின் ஆகாரத்தையும் தண்ணீரையும் குடித்து வாழ்கிறவர்களுக்கு எப்படித்தான் இந்திய தேசத்துக்கு துரோகம் செய்ய மனம் வருகிறதோ தெரியவில்லை. மற்ற நாடுகளிலாவது, அதாவது அமெரிக்கா, ஐரோப்பிய நாடுகளில் உள்ள தீவிரவாதிகளில் பெரும்பாலும் வேறு நாடுகளில் இருந்து அந்த நாடுகளில் போய் குடியுரிமை பெற்றவர்கள். பெரும்பாலும் அவர்கள் குடியுரிமை பெற்றிருந்தாலும்
அந்த நாட்டின் மீது அவர்களுக்கு இயற்கையாக ஒரு மனிதனுக்குள் இருக்கிற நாட்டுப்பற்று வர வாய்ப்பு கிடையாது. ஆனால் இப்போது இந்தியாவை அழிக்க திட்டமிட்ட இந்த தீவிரவாதிகள் வேறு நாடுகளில் இருந்து இந்தியாவுக்கு வந்து இந்திய குடியுரிமை பெற்றவர்கள் அல்ல. இவர்கள் இந்தியாவில் பிறந்த பூர்வீக இந்தியர்கள் தானே. தன் சொந்த மக்களை கொல்வதற்கு, தன் சொந்த நாட்டிற்கு துரோகம் பண்ண எப்படி முடிகிறது என்று தெரியவில்லை. ஒரு மனிதனுக்கு இயற்கையாகவே இருக்கிற நாட்டுப்பற்று கூட இந்த தீவிரவாதிகளிடம் இல்லாமல் போய்விட்டது. மேலும் இந்த தீவிரவாதிகள் மெடிக்கல் காலேஜில் ப்ரொஃபஸராக இருப்பதால் கல்லூரிகள் மூலமாக எத்தனை மாணவர்களை தவறான போதனை பண்ணி தீவிரவாத இயக்கத்தில் சேர்த்து விட்டிருக்கிறார்களோ தெரியவில்லை. தீவிரவாத தாக்குதல் நடந்தவுடன் முதலில் கண்டனம் தெரிவித்த நாடு எது தெரியுமா? இஸ்ரேல் தான் முதலில் கண்டனம் தெரிவித்தது. துருக்கி நாடு இப்போது இந்தியாவிற்கும் இஸ்ரேலுக்கும் பொது எதிரியாக மாறிவிட்டது. கார் வெடிப்பை ஏற்படுத்திய உமர் முகமது என்பவனும் முஜாமில் ஷகீல் என்பவனும் துருக்கி நாட்டிற்கு போய் அங்குள்ள ஜெய்சி முகமது தீவிரவாத இயக்கத்தின் ஏஜெண்டுகளை சந்தித்து அவர்கள் சொல்லிய திட்டங்களின்படிதான் இந்தியாவில் தீவிரவாத தாக்குதல்களை நடத்த எல்லா விதத்திலும் இங்குள்ளவர்கள் ஆயத்தமாய் இருக்கிறார்கள். 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரத்தில் கூறப்பட்டிருக்கிறபடி கடைசி நாட்களில் மனுஷர்கள் நன்றி அறியாதவர்களாகவும் சுபாவ அன்பில்லாதவர்களாகவும் கொடுமையுள்ளவர்களாகவும் துரோகிகளாகவும் துணிகரம் உள்ளவர்களாகவும் இருப்பார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறபடியே இப்போது மனிதர்கள் மாறிவிட்டார்கள். மிக மோசமான கடைசி நாட்களில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். மத்தேயு 24ஆம் அதிகாரத்தின்படி யுத்தங்களின் செய்திகளையும் கேள்விப்படுவீர்கள். ஜனத்துக்கு விரோதமாய் ஜனமும் ராஜ்யத்துக்கு விரோதமாய் ராஜ்யமும் எழும்பும். பஞ்சங்களும் கொள்ளை நோய்களும் பூமி அதிர்ச்சிகளும் பல இடங்களில் உண்டாகும் என்றும் மார்க்கு 13ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தில் சகோதரன் சகோதரனையும் தகப்பன் பிள்ளையையும் மரணத்துக்கு ஒப்புக் கொடுப்பார்கள். பெற்றாருக்கு விரோதமாக பிள்ளைகள் எழும்பி அவர்களை கொலை செய்வார்கள் என்றும் எழுதப்பட்டுள்ளது. இவை எல்லாமே கடைசி நாட்களில் நடக்கக்கூடிய இயேசுவின் இரகசிய வருகையின் அடையாளங்கள். இவை அத்தனையும் இப்போது நடந்து கொண்டிருக்கிறது. உலகத்திலேயே பெரிய வலி என்பது பிரசவ வலிதான் என்று கூறப்படுகிறது. அப்படிப்பட்ட வேதனையோடு பெரிய வலியோடு தான் பெற்ற தன் சொந்த பிள்ளையையே பெற்ற தாயே கொலை செய்கிற கொடூர காலத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இயேசுவின் வருகை இனி எந்த நேரத்திலும் நடந்துவிடும். எனவே நாம் தேசத்தின் ஜனங்களின் ரட்சிப்புக்காகவும் தேசத்தின் பாதுகாப்புக்காகவும் நாம் ஜெபிப்போம். நாமும் இயேசுவின் வருகைக்கு ஆயத்தமாவோம். ஆமேன்.